Welcome back to our channel. Actually, sorry for the delay. I joined 4 minutes delay. Okay, let's wait for some others to join, and then we will start our session. So before starting our session, யாரெல்லாம் வந்து இன்னைக்கு மூவி போயிட்டு ஓகே ஃபைன் ஒன் லாஸ்ட் டைம் அந்த ஃபீல்ல இருக்கீங்க? ஸோ டுடே இஸ் சம்திங் ஜனநாயகன் டே. ஸோ யாரெல்லாம் மூவி போயிட்டு வந்துட்டு அப்படியே தியேட்டர் வைப்ல ஒரு மாதிரி செட் ஆயிருக்கீங்க? ஸோ யாருமே போலையா? So let's wait for 2 more minutes before starting our session. How everyone's day went அப்படின்றது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Because வந்து today is not a normal day. Today is something movie release and Surya's birthday. So okay, how was the movie? Okay. Blast. Okay. First day first show போனீங்களா? Okay. So let's start our session without further delay. ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? டைனமிக் ப்ரோக்ராமிங் கான்செப்ட் லேர்ன் பண்றதுக்கு முன்னாடி வாட் இஸ் மீன் பை டைனமிக் ப்ரோக்ராமிங்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஓகே, டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது விச் இஸ் அன் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகே, ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் அ ஆப்டிமைசேஷன் டெக்னிக். இது வந்து நார்மல் அல்கோரிதம் கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் நாட் அ நார்மல் அல்கோரிதம், இட் இஸ் அ ஆப்டிமைசேஷன் டெக்னிக். அதாவது என்னோட சொல்யூஷனை ஆப்டிமைஸ் பண்றதுக்கான டெக்னிக் தான் டைனமிக் ப்ரோக்ராமிங். ஐ கேனாட் சே லைக் இட் இஸ் அ அல்கோரிதம். ஓகேங்களா? ஸோ how we can solve a problem using a dynamic programming. So it is a way of solving problem by breaking the problem into smaller subproblems. Problem smaller subproblems break பண்ணி each and every subproblem நம்ம வந்து once solve பண்ணுவோம். ஓகேங்களா? Solving each and every subproblem only once. ஓகே, ஸோ இட் இஸ் சம்திங் ஒரே ஒரு டைம் தான் அந்த ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ண போகிறேன். என்னோட பெரிய ப்ராப்ளமாக ஐ எம் கோயிங் டு பிரேக் இட் டவுன். ஆஃப்டர் பிரேக்கிங் டவுன் ஐ எம் கோயிங் டு சால்வ் ஒன்லி ஒன்ஸ். ஓகேங்களா? தென் அந்த ஒன்லி ஒன்ஸ் சால்வ் பண்ணி வச்சுருப்போமா, அந்த ஆன்சரை ஸ்டோர் பண்ணுவோம். ஆஃப்டர் தட் we are going to reuse the stored answer whenever or wherever it is needed. Okay, so ஒரே வேலையை எகைன் அண்ட் எகைன் பண்ணுறதுக்கு பதிலாக we are reusing the previous calculation. Okay, so we can say like we can think dynamic programming is something like we are not going to solve the same problem twice. So dynamic programming அப்படின்னா it is not an algorithm, which is an optimization technique where we are going to break the problem into subproblems and அந்த ஒவ்வொரு subproblemஸையும் நம்ம வந்து only once solve பண்ணுவோம். Then அதோட ஆன்சரை ஸ்டோர் பண்ணி we are going to reuse that answer whenever it is needed. That is what dynamic programming. So we can think dynamic programming as something where we are going to solve problem only once.
மோர் தேன் ஒன்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறது கிடையாது. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது அல்காரிதமான்னு கேட்டா கிடையாது. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆப்டிமைசேஷன் டெக்னிக். ஓகேங்களா? இப்ப டைனமிக் ப்ரோக்ராமிங் ஏன் வந்து கண்டுபிடிச்சாங்க? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மவுண்டெயினை கிளைம் பண்ணுறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் யூ ஆர் கிளைம்பிங் அ மவுண்டெயின். ஓகேங்களா? இப்போ எல்லா ட்ராவலரும் என்ன கேட்பாங்கன்னா, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நான் எப்படி அந்த டாப்பை ரீச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து நீங்கள் திருப்பதி ஏறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10-15 ஸ்டெப்ஸ், ஓகே, ஒரு 50 ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் கேட்பீங்க, எப்போ நம்ம மேலே ரீச் பண்ணுவோம், எப்படி ரீச் பண்ணுவோம், ஹவு டு ஐ ரீச் த டாப், லைக் தட் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கால்குலேட்டிங் த ரூட் எவ்ரி டைம், ஓகேங்களா, வி ஆர் ரைட்டிங் இட் ஆன் அ போர்ட் ஸோ தட் நெக்ஸ்ட் டிராவலர் வந்து இப்போ வந்து எப்படின்னா வந்து எழுதும்போது வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இப்போ நான் வந்து கீழே இருக்கேன், ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன், ஒரு 20 ஸ்டெப்ஸ் மேலே போனதுக்கப்புறம் நான் எப்போ ஃபர்ஸ்ட் டாப்பை வந்து ரீச் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறேன். அப்போ என்கிட்ட இருக்கவங்க என்ன சொல்றாங்க, ஓகே எப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரியல, நீங்க கவுண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கவுண்ட் பண்ணிட்டு மேலே போகும்போது அந்த டிராவலர் ரீச் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எகைன் ஒருத்தவங்க வந்து மலை ஏறுறதுக்கு வராங்க. அப்படிங்கும்போது அவங்களும் ஒவ்வொரு டைமும் கவுண்ட் பண்ணி ஏறுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வந்தாங்க தெரியுமா, அவங்களே வந்து ஓகே இது வந்து 10 ஸ்டெப்ஸ், நெக்ஸ்ட் 10 ஸ்டெப்ஸ் 10 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு டோட்டலாக அவங்க எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம 10 ஸ்டெப்ஸாக கால்குலேட் பண்ணி எழுதிட்டு ஒரு போர்டு மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி எத்தனை பேர் வந்தாலும் அது வந்து யூஸ்ஃபுல். ஸோ ஒரே ஒரு டைம் தான் நான் இதை பண்ணியிருக்கேன். இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஹூஎவர் கம்மிங். ஸோ தட் இஸ் வாட் டைனமிக் ப்ரோக்ராம். ஸோ ஒரே ஒரு டைம் நான் பண்ணிட்டேன்னா தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். ஓகேங்களா? இட் இஸ் நாட் சம்திங் லைக் ஒரு டைம் எழுதுனா வந்து இப்போ போற எல்லாருமே வந்து அதை யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு கிடையாது. whenever it is needed it is used. So that is what dynamic programming means. So before understanding the dynamic programming we need to understand the concept first. So recursion, இப்போ நான் இதை வந்து இங்கே எழுதுறேன், டைனமிக் ப்ரோக்ராமிங் டெமோன்னு சொல்லி. ஓகே, இப்போ நம்ம வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்டார்டிங்கில் டைனமிக் ப்ரோக்ராமிங்ன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு நோ த ரிகர்ஷன். ஓகேங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து ரிகர்ஷன் ட்ரீ பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரிகர்ஷன் ட்ரீனா ஒன்றும் கிடையாது, நம்ம வந்து எப்படி அது ப்ராசஸ் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ரிகர்ஷன் ட்ரீ வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் நெக்ஸ்ட் வந்து ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் யூ நீட் டு நோ. ரிகர்ஷன் ட்ரீ, overlapping subproblems. Okay, then வந்து optimal substructure. Then it is memorization. Then வந்து tabulation. ஆஃப்டர் திஸ் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங். அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ த திங் இஸ், உங்களுக்கு டைனமிக் ப்ரோக்ராமிங் நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு போனீங்கன்னா யூ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து நார்மலாக வந்து நேற்று பார்த்தோம் இல்லையா, வாட் வி ஹவ் சீன் எஸ்டர்டே, பேக் ட்ரேசிங்கு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த டைனமிக் ரிகர்ஷன். ஸோ ரிகர்ஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இட்ஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் யூ டு லேர்ன் ஆல் அதர் கான்செப்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ வாண்ட் டு நோ இஸ் ரிகர்ஷன்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிகர்ஷனுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரிகர்ஷன் ட்ரீனா எப்படி ப்ராசஸ் ஆகுதுன்னு சொல்லி எனக்கு தெரியணும். தென் வந்து சப் ப்ராப்ளம்ஸ், ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர், மெமரைசேஷன், டேபுலேஷன், ஆஃப்டர் தட் ஒன்லி டைனமிக் ப்ரோக்ராமிங் தெரியணும். எடுத்ததையும் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் நான் லேர்ன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா it is not good and you won't get anything on the dynamic programming before without knowing those 6. ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ரிகர்ஷன்னா நமக்கு என்ன தெரியும்? calling the same method again and again, that is what recursion, correctங்களா. so recursion is something we can say like calling the method up. So recursion is something calling the method again and again. That is what recursion. Then வந்து overlapping subproblems. Overlapping subproblemsனா the same subproblem appears repeatedly. That is what overlapping subproblems, which means இப்போ நீங்க F3 calculate பண்ணனும்னா it needs to calculate it twice. And then வந்து Fibonacci of 2 அப்படிங்கும்போது it needs to be calculated thrice. Fibonacci of 1 அப்படிங்கும்போது it needs to be calculated 5 times அப்படின்னா that is what overlapping subproblem. Overlapping அப்படின்னா ஒரே விஷயம் again and again கால் ஆகிறதுக்கு பேர் தான் என்னது? overlapping subproblem. ஓகேங்களா. then வந்து one second. overlapping subproblem அடுத்து optimal substructure. ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு Fibonacci of 6 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா it is depending on Fibonacci of 5 and 4. அப்ப if that Fibonacci of 5 is already there, then 4 is also already there, நான் என்ன பண்ணும்? Fibonacci of 6 வந்து automatically becomes the value, right? So this is what the larger solution depends on the optimal smaller solutions. That is a optimal substructure. Then ஓகே, இப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. எப்போ நான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவேன்? First question, does the recursion solve the same problem multiple times? recursion வந்து மல்டிபிள் டைம்ஸ் என்னோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகுது அப்படின்னா, அதுவும் வந்து சால்வ் பண்ண போகுது, அதுவும் என்னோட சேம் சப் ப்ராப்ளமை மல்டிபிள் டைம்ஸ் ரிகர்ஷன் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போறேன் அப்படின்னா தென் ஐ கோ வித் டைனமிக் ப்ரோக்ராமிங். if not I won't go with the dynamic programming. So first thing is, does the recursion is going to solve the same problem multiple times? It is what dynamic programming. If not அப்படின்னா நம்ம வந்து we cannot go with the dynamic programming. Then the second question is, இப்போ என்னோட bigger answer is built from a smaller correct answers ஆன்னு சொல்லி நான் செக் பண்ணோம். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஆப்டிமல் சப்ஸ்ட்ரக்சர். இப்போ வந்து Fibonacci of 5 and 4 என்கிட்ட இருக்குன்னா Fibonacci of 6 வந்து எனக்கு தெரியும். So bigger answer can be built from the correct answer or not. If yes, I can go with dynamic programming. If no, I can go with not a dynamic programming. I should not select a dynamic programming. So இந்த ரெண்டு கொஸ்டினையும் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்சர் செக் பண்ணணும். இஃப் இட்ஸ் ஸோ நான் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் போவேன். அப்படி இல்லைன்னா ஸோ இஃப் தட் நம்ம வந்து டைனமிக் போவோம், இப்போ இல்லைன்னா நம்ம வந்து டைனமிக் போக மாட்டோம். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஓகேங்களா. ஓகே, இப்போ டைனமிக் ப்ரோக்ராமிங் வி கேன் சே இட் சம்திங் லைக் அ கேஷே. ஸோ கேஷே அப்படின்னா என்னன்னா, இப்போ கூகுளில் 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து வெதர் ரிப்போர்ட் ஆஃப் சென்னை வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கூகுள் என்ன பண்ணும்? எல்லா டைமும் அதை கால்குலேட் பண்ணாது. It will store the result in somewhere. So
டேட்டாபேஸ் போகாது, எல்லா டைமும் கால்குலேட் பண்ணாது, எதுவுமே பண்ணாது. இட் வில் ஸ்டோர் த ஆல்ரெடி கால்குலேட்டட் வேல்யூ இன் த சம்வேர் லோக்கல் மெமரி. கேஷேனா லோக்கல் மெமரி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் டைனமிக் ப்ரோக்ராமிங்கும் எல்லா டைமும் என்னோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணாது. இஃப் இட் இஸ் டிபெண்டிங் ஆன் அண்ட் it is something frequently asked அப்படின்னா it will do it something, it will store the values. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங்கை 2 waysல இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து மெமோசேஷன், டாப் டவுன் ரிகர்ஷன். அப்படி இல்லைன்னா டேபுலேஷன், பாட்டம் அப் அண்ட் ஐட்ரேஷன். ஓகேங்களா? இப்போ மெமரைசேஷன் அப்படின்றது நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் ஷுட் பி டாப் டவுன். ஸோ த ஐடியா இஸ் சம்திங் whenever recursion calculates something we can store it, next time நம்ம வந்து just return பண்ணலாம். that is what memoization, which means நான் வந்து calculate பண்ணி வச்சுப்பேன் and then எப்பெல்லாம் கேட்குறாங்களோ அப்போ வந்து நான் just return மட்டும் பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஃபிபோனசி சீரீஸோட ரிலேட்டட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஸ்டாட்டிக்கு இன்டீஜர் அரே I want to create a method. So the method is something static int Fibonacci series create Fibonacciன்னு சொல்லி கொடுத்துட்றேன். அண்ட் தென் வந்து int நம்பர் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ள நான் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் அன் அரே. ஸோ Fibonacci series எனக்கு வந்து அரேவாக தான் வருமா? int array of dp which is equal to new int of, நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 100 அந்த மாதிரி கொடுக்குறேன். ஃபார் நவ் வந்து நியூ. இப்போ நான் இதை வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளாக கிரியேட் பண்ணுறேன் பிகாஸ் ஐ வாண்ட் டு யூஸ் இட் இன்சைட் தி ஸ்டாட்டிக் மெத்தட். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரிகர்ஷன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக பேஸ் கண்டிஷன் இருக்கணும். இஃப் n வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ரிட்டர்ன் n. if not I want to process it. இப்போ recursion Fibonacci series அப்படிங்கும்போது என்னோட லாஸ்ட் 0 Fibonacci seriesனா என்ன, இப்போ வந்து 0 0ன்னு 0 1ன்னு ஸ்டார்டிங்ல இருக்குன்னா நெக்ஸ்ட் 1, அதுக்கு அடுத்து லாஸ்ட் 2 ஆட் பண்ணா 2, லாஸ்ட் 2 ஆட் பண்ணா 3, லாஸ்ட் 2 ஆட் பண்ணா 5, தென் வந்து 8, 5 + 8 வந்து 13. இந்த மாதிரி லாஸ்ட் 2 டிஜிட்ஸா வந்து ஆட் பண்ணி வர்றதா Fibonacci series. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இதே விஷயத்த டைனமிக் ப்ரோக்ராமிங்ல சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரிகர்ஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதால ஐ நீட் டு கிவ் த பேஸ் கண்டிஷன். ஆஃப்டர் த பேஸ் கண்டிஷன் வாட் ஐ நீட் டு டூ, இஃப் டைனமிக் ப்ரோக்ராமிங் டைனமிக் ப்ரோக்ராமிங்ன்றது வந்து நான் டிபின்னு ஒரு என்னோட அரே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, டிபி ஆஃப் n which is not equal to 0. dp of n அப்படின்னா என்ன, இப்போ நான் வந்து n அப்படிங்கிறது என்னன்னா ஐ கேன் சே லைக் நம்பர் எத்தனை டிஜிட்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 வரைக்கும் அப்படின்னா 0 1 1 2 3 அப்படின்றது வரும். அப்போ 5 வரைக்கும் போது இந்த அரேல ஒருவேளை அந்த 5 வந்து which is not equal to 0வா இருந்துச்சு அப்படின்னா அப்போ 5 பொசிஷன்ஸ்க்கு நான் செட் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணலாம், return the dynamic array. ஓகேங்களா? if not நான் என்ன பண்ணணும்னா dynamic array of n which is equal to recursively I am going to call the Fibonacci series method n-1 plus n-2. ஏன் n-1 plus n-2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நான் ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அதுதான் வந்து நெக்ஸ்டோட வேல்யூ. கரெக்டுங்களா? ஸோ அதை தான் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் திஸ் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் டிபி ஆஃப் என்னன்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் public static void main of string args குள்ள நான் சிம்பிளி n மட்டும் நான் வந்து வாங்குறேன். இப்போ இதை வந்து நான் ரன் பண்றேன்.
ரன் பண்ணி என்னோட வேல்யூ என்கிட்ட கேட்கும். நான் வந்து என்னோட வேல்யூ சென்ட் பண்ணுறேன். இப்போ என்னோட வேல்யூ வந்து நான் 5ன்னு சொல்லி கொடுக்குறேன். பை நான் மெத்தடை கால் பண்ணல, சாரி. இந்த 3 லைனுமே வேணாம். I was simply given the auto suggested code and அந்த auto suggested codeல வந்து நான் மெத்தடையே கால் பண்ணல. Then how it will be? So system.out.println of Fibonacci series of நான் வந்து 5ன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். n வாங்குது. It's Fibonacci series of n. Fibonacci of I'm checking why it is not printing the value. So it is going to return int. Okay, got it. ஆக்சுவலி இது வந்து எனக்கு இன்ட்டு தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இங்கே நான் 5க்கு பதிலாக 10ன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ 10ஓட 10th பொசிஷனோட பர்டிகுலர் வேல்யூ என்னன்னு சொல்லி 0 1 2 3 4 5th பொசிஷனில் எனக்கு என்ன இருக்கு? இட் இஸ் 5. அதாவது பர்டிகுலர் பொசிஷனில் எனக்கு என்ன ஃபிபோனசி சீரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பர்டிகுலர் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குன்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். So that is what it has provided. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா I'm going to provide the breakpointers everywhere and then வந்து we are going to run it in a debugging mode. ஓகே, இப்போ n வந்து நான் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 10 வந்து லெஸ் தேன் 1ஆ? இல்லை. தென் நெக்ஸ்ட் போகிறோம். இப்போ dp of 10 which is equal to 0, அப்போ இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தென் இங்கே வரும் dp of n minus 1 plus n minus 2. dp of n minus 1 என்னது? சாரி, இப்போ வந்து Fibonacci of n minus 1 வந்து 9 plus 8. Fibonacci series of 9 plus 8 which is equal to Fibonacci series of 10. நான் இங்கே எழுதிக்கிறேன். Fibonacci 9 plus 8. 9 plus 8 which is equal to 10ன்னு சொல்லிட்டேன். And then வந்து again it will go up. செக் பண்ணும். இப்போ வந்து 8ஆ? இப்போ என்னோட என்னோட வேல்யூ which is minus 2னா 8 அப்படிங்கிறது 8ஓட வேல்யூ 7 plus 6 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்னோட வேல்யூ 8. ஏன் அப்படின்னா இங்கே n minus 2ன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்டே கொடுத்துட்டோமா? அப்போ 10 minus updated value of n is 8. தென் எல்லாமே எனக்கு வந்து until unless n minus 1 which is equal n is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா I am going to get 1. after that வந்து 0க்கு 1 வரும். ஸோ let me show you first. இப்போ வந்து 6 5னா 3 4 3 இப்போ 2 தென் 1 அப்படிங்கும்போது ரிட்டர்ன் 1 ஆயிடுமா? அப்போ Fibonacci of 1 is 1. நெக்ஸ்ட் வந்து இங்கே வரும் என்னோட வேல்யூ 2. 2ஆ இருக்கும். 2ஓட வேல்யூ வேணும்னா நான் எப்படி ஃபர்ஸ்ட் பண்ணுவேன்? that time I will be going to get calculation like n minus 1 plus 2 minus 2. n minus 1 1க்கும் 1 தான், 2க்கும் 1 தான் அப்படிங்கும்போது again 1 plus 1 which is equal to 3. இந்த மாதிரி வந்து என்னோட வேல்யூ ஸ்டாப் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கு? ஐ கேன் சே என்னோட வேல்யூஸ் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டாப் டவுன். ஓகேங்களா? ஸோ டாப் டவுன் அப்படிங்கும்போது நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ரிகர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் மெமரைசேஷன் அப்படின்னா என்னன்னா
இப்போ 7 into 8ங்கிற போது ஸ்டூடெண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? 56ங்கும் போது டீச்சர் எகைன் இப்போ 7 8s are 56 அப்படின்னு ஸ்டூடெண்ட் டீச்சர் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து 56ன்னு சொல்லிட்டாங்க. எகைன் வந்து ஸ்டூடெண்ட் கேட்கும்போது டீச்சர் கால்குலேட் எகைன் ஸ்டூடெண்ட் கேட்கும்போது டீச்சர் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் வந்து அவங்க ஆல்ரெடி நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. ஸோ தே வில் டேக் அண்ட் கம். அதே மாதிரி தான் இங்கே ஆல்ரெடி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அவங்க கால்குலேட் பண்ணாமல் தே ஜஸ்ட் கோ டேக் அண்ட் கம். தட்ஸ் இட். இதுதான் வந்து டாப் டவுன். ஓகேங்களா? ஸோ மெமோசைசேஷன் டாப் டவுன் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் இப்படி தான் அது ஒர்க் ஆகுது. டுடே ஐ don't want to explain you the bottom up structure because when the bottom up if I explain now then both will get confused. So I don't want you to get confused on both of this. Recursionல backtrackingல dynamic programmingல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. I will try to explain this. Yesterday வந்து someone has mentioned that you are not clear about the problem. ஸோ நீங்கள் வந்து debug பண்ணி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து is it clear for you or you are having some doubts? Again, I'm not sure who has asked that. I forgot it. So என்கிட்ட வந்து LinkedInல some of the person has asked me for the roadmap for data structures and algorithm. நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். டுமாரோ வந்து I will try to upload that. ஓகேங்களா? So tomorrow I will try to upload the roadmap for the data structures and algorithm. So any doubts are there? Actually நான் வந்து Sunday sessionக்கு if I was available I was planning to take planning to solve lead code problems on recursion, backtracking, dynamic programming and all. So I am not sure how much it's possible, but I will try to do that if I am available. So வேற ஏதாச்சும் டாபிக் வந்து போனா நல்லா இருக்கும் லீட் கோட் இல்லாம அப்படின்னு ஏதாச்சும் சொல்றீங்களா? ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சு 2 weeks before I have asked you the same question and நீங்க தான் வந்து ப்ராப்ளம் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ ஐ ஹவ் கேம் அப் வித் லைக் தட். ஸோ இந்த வீக் ஃபுல்லுமே வந்து ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளனேஷன்ஸாக இருந்துச்சு. அண்ட் தென் சாட்டர்டே அண்ட் சண்டே ஐ வில் பிளான் டு ஷெட்யூல் அ மீட்டிங் ஃபார் சால்விங் த லீட் கோட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இஸ் தட் ஃபைன்? Is that fine for all? பை கமெண்ட் செக்ஷன் அப்படியே வந்து ஒன் வேலையே இருக்கு. ஒய் இன்னைக்கு யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ எவ்ரி ஒன் ஆர் இன் பிளாஸ்ட் மோட் ஆர் ஓகே. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் கவர் பண்றீங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலா வந்து அதுக்கு நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். இஃப் ஐ கெட் டைம் ஒன்ஸ் ஐ கம் அவுட் ஆஃப் திஸ் நான் வந்து கண்டிப்பா அப்லோட் பண்றேன். நீங்க வந்து அந்த வீடியோ கமெண்ட்ஸ்லயும் நிறைய டைம் கேட்டீங்க. ஐ வில் ட்ரை டு அப்லோட் இட் as soon as possible. கிரேடியன்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட டிஃபரன்ஸ் கேட்குறீங்க. ஓகே,
You want something kind of quality and all the கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. I will try to do that because என்கிட்ட இருக்க லேப்டாப்ல என்னால வந்து இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுது. என்னோட என்ன சொல்றது, என்னோட சிஸ்டம்ல என்னால இவ்வளோதான் இப்போதைக்கு பண்ண முடியுது. பட் ஐ வில் ட்ரை டு இம்ப்ரூவ் இட். ஓகே. ஸோ நீங்கள் சொன்னது ஆக்சுவலாக எனக்குமே வந்து ரியலைஸ் ஆச்சு. கண்டென்ட் ஓகே, ஆனால் வந்து த வே ஐ எம் ப்ரெசென்டிங் இஸ் நாட் தட் மச் அப் டு தட் லெவல்னு சொல்லிட்டு. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ. என்னால் இப்படி தான் பண்ண முடியுது, அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். இல்லைனா வந்து நான் ப்ரெசென்டிங் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பேன். பட் வாட் எவர் சிஸ்டம் ஐ ஹாவ் ஐ எம் ஏபிள் டு டூ லைக் திஸ் ஒன்லி. சாரி ஃபார் தேட். ஓப்ஸில் வந்து நான் ஆல்ரெடி கண்டென்ட் போட்டிருக்கேன், லைவ் வீடியோ. இஃப் யூ வாண்ட் யூ கேன் செக் தட் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஸோ கிரீடி அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங்கோட டிஃப்ரென்ஸ். ஓகே, கிரீடி ப்ரோக்ராமிங் நான் இன்னும் எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஸோ do you want that difference still? I'm a working professional. I'm not a student, I'm a working professional. Okay, one second. நான் வந்து ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்ட கொஸ்டின் ஆன டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிரீடி அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது we can say like it is going to solve all the possible subproblems. ஆனால் கிரீடிங்கிறது என்னன்னா which is going to solve the best option among the current step. ஓகேங்களா, பெஸ்ட் ஆப்ஷன் எதுவோ அதை சால்வ் பண்ணுறது. டைனமிக் ப்ரோக்ராமிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் வந்து which is going to store the previous result. ஆனால் greedy algorithm வந்து which is not going to store the previous result. And then dynamic programming la optimal solution is guaranteed. But greedy la வந்து which is giving the optimal solution only for the greedy choice approach property. ஓகேங்களா. ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் கொஞ்சம் ஸ்லோவராக இருக்கும், பட் கிரீடி அப்ரோச் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். மெமரி யூசேஜ் வந்து டைனமிக்கில் கொஞ்சம் அதிகம், பட் கிரீடியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தோஸ் ஆர் ஆல் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைனமிக் அண்ட் கிரீடி ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஓகே, so Gokul, thank you so much for this word such as a best creator. அந்த அளவுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் வாட் எவர் ஐ நோ ஐ ஹவ் ப்ரொவைடட் யூ தட். எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் வந்து பெஸ்ட் கிரியேட்டர் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாகவே தெரியல. பட் such words are very very happy to hear. தேங்க்யூ ஸோ மச். பிளாக் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலாக வந்து நான் வந்து வென் ஐ ஸ்டார்டட் த கேரியர் அஸ் டீச்சிங். ஓகே, ஒரே நிமிஷங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வென் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் ஃபார் டீச்சிங், சைடில் வந்து டீச்சிங் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன். பட் வந்து ஒயிட் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ வாட் எவர் கேமரா குவாலிட்டி அது இதனால வந்து அது தெரியறதில்ல. ஸோ தட் இஸ் வை நான் ஓகே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். மைட் பி ஐ வில் ட்ரை டு டேக் இட் இன் ஒயிட் போர்ட். அண்ட் இதில் எத்தனை பேர் வந்து ஈகர்லி வெயிட்டிங் டு ரிவியல் மை ஃபேஸ். ஸோ யோர் மெசேஜ் இஸ் சம்திங். ஜாவா லேர்ன் பண்ணிட்டீங்க, டிஎஸ்ஏ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ண அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஃபார் ஆல் ஆஃப் யோர் கொஷின்ஸ் டுமாரோ ஐ வில் அப்லோட் அ வீடியோ. ஓகேங்களா. டுமாரோ வித்தின் 5க்குள்ளே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அங்கே வந்து ஐ வில் டெல் யூ த
I will tell you the exact roadmap for the data structures. ஓகேங்களா, அண்ட் தென் லீட் கோட் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரியான எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கொடுத்துட்றேன். ஓகே ஓகே, பட் வந்து இப்பயும் சொல்கிறேன், ஐ கேனாட் கேரண்டி தட் என்னோட வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிராஃபிக்கலி அந்த மாதிரிலாம் இருக்குமான்னு கேட்டால் இருக்கான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர். பிகாஸ் வந்து ஐ கேனாட் சே லைக் எனக்கு அந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் போட்டு தெரியாது. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப், ஹவு கேன் யூ மூவ் ஃபார்வர்ட் லைக் தட். ஓகேங்களா, ஓகே. ஆக்சுவலாக இருக்குது, பட் வந்து மினிமம் ஏஐ எடிட் அண்ட் தென் வந்து நான் என்னோட வீடியோஸ் எல்லாத்துலேயும் வந்து ஸ்க்ரீன் ஷேர் தான் பண்ணியிருக்கேன். தம்ப்நெயிலில் மட்டும்தான் இருக்குது. வித் ஏஐ எடிட் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே, ஏஐ எடிட்டிங்கில் இருக்குது. But tomorrow data structures video I was trying to upload by recording by myself instead of screen share and all. ஆனால் அதுவுமே எனக்கு எப்படி வரும்னு தெரில. ஐ வில் ட்ரை. இஃப் நாட் வந்து நான் எப்பயும் போல ஸ்க்ரீன் ஷேரே பண்ணிடுறேன். பட் நான் அஷூரன்ஸ் கொடுக்கல, ஆனால் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். நான் எந்த கம்பெனின்னு கேட்குறீங்களா? கம்பெனி வந்து நான் எம்என்சியில் தான் ஒர்க் பண்ணுறேன், விச் இஸ் அ சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிங்க. ஓகே ஓகே, so any other questions? ஸோ எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், என்னோட லைவ் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு இன்டராக்டிவாக போகிற மாதிரி இருக்கா? am I explaining you correctly? how to form and how to construct the TPRA formula, அது ஒரு பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஓகே, இது வந்து நம்ம சண்டே பார்ப்போம்ல லீட் கோட் ப்ராப்ளம் சால்விங்ல, அதில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டைனமிக் ப்ரோக்ராமிங் ரிலேட்டட் ஹோலா அப்போனா வந்து நம்ம ஓகே இந்த வீக் வந்து லெட்ஸ் ட்ரை. பிகாஸ் வந்து ரிகர்ஷன் ப்ராப்ளம்ஸ் அது இதுன்றதெல்லாம் கிளியரான நோட் கிடைச்சதுக்கப்புறமா நம்ம வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் லீட் கோடில் எகெயின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ வந்து நான் பேசிக் ஓவர்வியூவில் நான் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதுங்கிறத நான் டுமாரோ செஷனில் கிளியராக சொல்கிறேன். பட் வந்து நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் okay, sure, I will post the video. So Makesh, you are saying something, just watching is not enough for interest. I'm not understanding that. Which time? 8 o'clock to 9 o'clock I am coming for the live. So Makesh, you are saying something, but in a understandable, just watching is not enough for interest. If really practicing, then it will be good for your teaching, which means I'm not clearly understanding. இது எனக்கு நெகட்டிவா பாசிட்டிவா எனக்கு எதுவுமே புரியல ஆக்சுவலா. Can you rephrase the sentence again? ஃபைனல் இயர்ல பிளேஸ்மெண்ட் வாங்குறது வந்து இதுக்கு கம்பெனிஸ் வரும்போது நீங்க வந்து பிளேஸ்மெண்ட் நான் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி அட்டன் பண்ணேன். ஸோ ஐ வாஸ் திங்கிங் கம்பெனிஸ் வரும்போது நீங்கள் ஹோப் லாஸ் பண்ணாமல் இன்டர்வியூஸ் கொடுங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா,
பேசிக்ஸ் நீங்க கிளியரா இருக்கணும். ஓகேங்களா? இப்ப நீங்க வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங் அது இதுன்னு நீங்க அது இதுன்னு வந்து எல்லாமே லேர்ன் பண்ணாதீங்க. பேசிக்ல ரொம்பவே கிளியரா இருக்கணும். பிகாஸ் வந்து பேசிக்ல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா, இன்டர்வியூவர் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். டு பி ஃப்ராங்க் என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரி என்னன்னா, ஆக்சுவலா நாங்க படிச்சுட்டு இருந்தப்பலாம் வந்து ஒரு சைட் இருக்கும். அந்த சைட்ல வந்து ஜாவா கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல இருந்து தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டாங்க. அப்ப நாங்க படிச்சுட்டு இருந்தப்ப 7 LPA பேக்கேஜ் அப்படின்றது விச் இஸ் அ வெரி 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 பிக் பேக்கேஜ் ஃபார் அஸ். அப்போ அதை தாண்டியும் நிறைய பேக்கேஜஸ் இருந்துச்சு. 7 LPAன்றது ஒரு மீடியம் லெவல் ஆஃப் பேக்கேஜ் அண்ட் 4 LPA அதெல்லாம் வந்து கொஞ்சம் லோ லெவல் ஆஃப் பேக்கேஜ். நான் வந்து லோ லெவல் ஆஃப் பேக்கேஜ்ல தான் ஜாயின் பண்ணேன். அந்த மீடியம் லெவல் ஆஃப் பேக்கேஜ்ல அவங்களாம் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா ஜாவானா என்ன, ஜேவிஎம்னா என்ன, அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. பட் வந்து அப்போ என் ஃப்ரெண்ட் வந்து அந்த கம்பெனி அட்டென்ட் பண்ணும்போது அவ வந்து அந்த எதுவுமே படிக்காம ஷீ ஹாசன்ட் ஆன்சர் ஃபார் தட். ஆனா இப்போ வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா ஷீ வில் பி இன் அ டிஃப்ரெண்ட் பொசிஷன் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. நான் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருந்ததால நானும் அட்டன் பண்ணல. அதனால நான் லோ லெவல் பேக்கேஜ் கம்பெனில தான் ஜாயின் பண்ணேன். பட் தி திங் இஸ், எது லேர்ன் பண்ணாலும் கிளியரா லேர்ன் பண்ணுங்க. அண்ட் பேசிக்ஸ் நீங்க லேர்ன் பண்ணியே ஆகணும். பேசிக் தெரியாம இன்டர்வியூக்கு போகாதீங்க. அண்ட் தென் வந்து ஃப்ரெஷர் அப்படின்னா ஆப்டி ரவுண்ட் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து என்னென்னமோ ரவுண்ட் சொல்லுவாங்க. ஆப்டி ரவுண்டு, டெக்னிக்கல் ரவுண்டு, தென் வந்து குரூப் டிஸ்கஷன் ரவுண்ட் இருக்கும். ஆஃப்டர் தட் குரூப் டிஸ்கஷன் அதுக்கு அடுத்து ஹெச்ஆர் ரவுண்ட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃப்ளூயன்சி வரணும். தென் ஆப்டிடியூட் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து குரூப் டிஸ்கஷன். கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபிடென்ட்டா நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். ஆக்சுவலா 4 LPA லோவா அப்படின்னு கேக்குறீங்க. ஆக்சுவல் ஸ்பீக்கிங் 4 LPA வந்து நான் லோன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா வந்து ஒரு 4 LPA பேக்கேஜை வச்சுக்கிட்டு 4 LPA பேக்கேஜ் வச்சுட்டு நீங்க வந்து ஒரு பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரியான ஏரியாஸ்ல சர்வே பண்றது கண்டிப்பாவே கஷ்டம். அண்ட் தென் வி கேன் சே லைக் அப்போ அந்த டைம்ல தான் நமக்கு தெரியும் 4 LPA வந்து லோவா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நான் என்ன மாதிரியான மைண்ட் செட்னா, எனக்கு 4 LPA இஸ் மச் தேன் எனஃப் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ஓகேன்னு சொல்லி நான் பிளேஸ் ஆனேன். எங்க காலேஜ்லயுமே வந்து 4 LPAல நிறைய பேர் பிளேஸ் ஆனாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில நம்ம வாங்குற ஒரு 25K வச்சுட்டு பிஜி ரெண்ட்டு அது இதுன்னு சொல்லி பே பண்ணி ஸ்டே பண்ணும்போது அது நமக்கு உண்மையாலுமே லோவா தான் தெரியும். ஸ்டில் நவ் நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த லோ பேக்கேஜ்ல தான் நானும் இருக்கேன். PA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கா? நீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறீங்களா? ஸோ நான் வந்து 4 LPA வந்து லோன்னு சொல்லலை. பட் கம்பேரிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் அரவுண்ட் அஸ் அது வந்து கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் வந்து சர்வே பண்ணுறதுக்கு 4 LPA வந்து உண்மையாலுமே வந்து டு பி ஃப்ராங்க் இட் இஸ் கஷ்டம்தான். இஃப் எவ்ரி ஒன் அக்ரியா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் 3 இயர்ஸாக அந்த 4 LPAல தான் சர்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொன்னது உங்களோட லைஃப் எப்பயுமே சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு வந்து ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் ஷேர் திஸ் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன சொல்கிறது, எப்பயுமே வந்து எனக்கு இது போதும் போதும்னு சொல்லிட்டு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாதீங்க. 4 LPAவில் என்னால் சர்வே பண்ணிக்க முடியும் அப்படின்னு நிற்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஓடுங்க. ஆனால் நான் இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து 4 LPA வந்து லோன்னு சொல்லலை, கஷ்டமாக இருக்குது, கரெக்டு தான். ஆனால் அப்பயும் வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணதால நிறைய விஷயம் வந்து என்னன்னா, எனக்கு அடுத்த செட்டுக்கெலாம் வந்து ஜாப் இல்லாமல் நிறையவே கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சம்ஹவ் சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற கான்செப்டில் நான் வந்து
3.5 இயர்ஸ் வந்து ஓட்டிட்டேன். பட் உங்களுக்கு இப்பயும் சொல்கிறேன், இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் வித் அ வெரி குட் ப்ரைஸ் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் டோன்ட் ஸ்டிக் வித் தட். ஓகே, எங்கள் காலேஜில் எனக்கு தெரிஞ்சு வந்து 12 எல்பிஏ 13 எல்பிஏலாம் ப்ளேஸ் ஆனாங்க. ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ எல்பிஏல ப்ளேஸ் ஆகணும்னு கிடையாது. பட் அட்லீஸ்ட் 5-6 அப்படின்னு கூட இல்லை, 4லேயே இருந்திருக்கலாம். ஆனால் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இன்க்ரிமெண்ட் கரெக்டாக கொடுத்துருந்தா கூட அப்பப்பன்னு சொல்லி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் கொடுக்குற அளவுக்கு கொடுத்தாங்க. பட் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் சர்வே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இந்த பேக்கேஜ் வச்சுட்டு. Spaced revision in the sense ஆல்ரெடி சால்வ்டு ப்ராப்ளம்ஸை எப்படி ரிவைஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? இன்னொருக்கா ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது ரிவிஷன் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரெஷர்ஸாக என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐயோட காஸ்ட் அதிகமாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஏஐயை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எகைன் ஹியூமன் ரிசோர்ஸஸை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு கண்டிப்பாக ஜாபு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஐயை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 இயர் வந்து ஒரு கம்பெனி ஏஐக்கு போட்டு வச்சிருக்க அமௌண்ட்டை 3 மந்த்ஸ்லேயோ 4 மந்த்ஸ்லேயோவே வந்து அது கன்சியூம் பண்ணிட்ட கட்டிக்கு தட் இஸ் காஸ்ட்லி அப்படின்னு வந்து ரியலைஸ் பண்ணி இப்போ வந்து ஏஐ தாண்டி அந்த மைண்ட் செட்டை தாண்டி இப்போ எல்லா ஹியூமன் ரிசோர்ஸஸையும் வந்து எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து நமக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க, கவலைப்படாதீங்க. உங்ககிட்ட ஸ்டஃப் மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க, மிச்சம் எல்லாம் அவங்களே வந்து வேலை கொடுத்துருவாங்க. ஜாவா இன்ஸ்டெட் ஆஃப் பைத்தன் ஏன்னு கேட்டிங்களா? நான் வந்து சொன்னேன் இல்லையா சர்வீஸ் பேஸ் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு. பட் லக்கிலி எனக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடைச்சிது. டெவலப்மெண்ட்டில் என்னை ட்ரெயின் பண்ணது ஜாவாவில் ட்ரெயின் பண்ணாங்க, பைத்தனில் ட்ரெயின் பண்ணலை. ஜாவாவில் ட்ரெயின் பண்ணாங்க. அண்ட் வந்து எனக்கு ஜாவா ஏன் அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கான்செப்ட். காலேஜில் முக்கிய ஜாவா தான் படித்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சர் கிளாஸ் அது இது பிளேஸ்மெண்ட்ஸ் வேண்டான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்து பிளேஸ்மெண்ட் சைடு கோடிங்க்கு அதுக்கு இதுக்குன்னு ஜாவா தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ ஜாவா கற்றுக் கொடுத்தங்காட்டிக்கு எனக்கு அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அண்ட் தென் வந்து நம்ம கம்பெனிலையும் ஜாவா வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து ஜாவாவில் ட்ரைனிங் கொடுத்ததால ஓகே அப்படி சொல்லிட்டு ஜாவாலேயே இருந்துட்டேன். இப்போ ஆர் யூ ட்ரைங் டு ஸ்விட்ச் ஹையர் எல்பிஏ? இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வந்து 90 days ஆஃப் நோட்டீஸ் பீரியட். ஸோ 90 days ஆஃப் நோட்டீஸ் பீரியட்னா நானும் அப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். 90 days நோட்டீஸ் பீரியடா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் கால் கட் பண்ணிடுறாங்க. சரி ஓகே நான் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னாலும் ஆர்கனைசேஷனில் நெகோஷியேட் பண்ணி தர மாட்டுறாங்க. ஸோ நோட்டீஸ் பீரியட் வந்து ஒரு பெரிய பேரியராக இருக்குது. தட் இஸ் த மெயின் ரீசன். மேபி நிறைய பேர் வந்து இதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் எங்கே திரும்பினாலும் எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா, நீ பேப்பர் போட்டு ரிலீவ் ஆகிட்டேன்னா நோட்டீஸ் பீரியட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தட் நீ வந்து வேற கம்பெனி தேடலாம், ஸ்விட்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஸ்விட்ச் ஆகணும் பேப்பர் போடணும் அப்படின்னா என்னோட மைண்ட் செட் என்னென்னா இப்போ வர சம் ரெவென்யூ கூட வராது. தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் திங். அண்ட் தென் வந்து இப்போ பேப்பர் போட்டுட்டு ஒருவேளை வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுறது? பை அவுட். ஆக்சுவலி நான் பை அவுட்டு எல்லாமே வந்து ஒரு 1 இயராகவே கேட்டு பார்த்தேன். ஆனால் அவங்க மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் கொடுக்குறாங்க, சம் ஆர்கனைசேஷனில் தரமாட்டுறாங்க. ஸோ ஜாப் மார்க்கெட்டே இப்படி இருக்குங்கிறதால 90 days நோட்டீஸ் பீரியட் ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஓகே இப்போதைக்கு நான் வந்து அந்த 4 எல்பிலே பழகிட்டேன். உண்மையாலுமே சொல்ல போனால் அதில் நான் பழகிட்டேன். ஸோ ஓகே எப்போ ஜாப் வேறு கிடைக்குமோ அப்போ வந்து நம்ம ஸ்விட்ச் ஆயிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். பிகாஸ் இவங்க பை அவுட் தரமாட்டுறாங்க ஜென்யூன் ரீசன் சொன்னாலும். அண்ட் தென் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்து 90 days நோட்டீஸ் பீரியடுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. ஸோ நௌக்ரிலேருந்து இப்போல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா கால் வந்துச்சுன்னா என்ன கேட்குறாங்கன்னா நோட்டீஸ் பீரியட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 90 daysன்னு சொன்னால் விட்டுறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கு இப்போது அசென்ச்சர், இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு தென் இந்த மாதிரியான
பட் இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் 90 days அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து நான் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணணும். 3 டைம்ஸ் கிட்ட கேட்டிங்களா? நான் வந்து ஒரு 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 வாரமா கண்டினியூஸா பிங் பண்ணி கேட்டேங்க. பை அவுட் பண்ணிக்கிறேன், என்னை விட்டுருங்க, பை அவுட் பண்ணிக்கிறேன், விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. ப்ராஜெக்ட்ல வந்து என்ன சொல்றது, கீ ரிசோர்ஸு. ஸோ அதனால வந்து பை அவுட்லாம் இல்லை, யூ நீட் டு சர்வ், யூ நீட் டு கிவ் கேடிஸ் அண்ட் ஆல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நமக்கு 90 டேஸ்க்கு ஒரு கம்பெனி கிடைச்சா ஸ்விட்ச் ஆயிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். So that is the reason. ஸோ டுமாரோ டாபிக் வந்து இதே டைனமிக் ப்ரோக்ராமிங் தான். தேங்க்யூ ஸோ மச். சரி, ஓகேங்க. கேன் வி வைண்ட் அப் ஃபார் டுடேஸ் செஷன் அண்ட் வி வில் கண்டினியூ டுமாரோ. அண்ட் சண்டே ஐ வில் ட்ரை டு ஹாவ் அ லீட் கோட் செஷன். ஓகேங்களா? அந்த லீட் கோட் செஷனில் வி வில் ட்ரை டு solve the recursion dynamic programming problems and all. Okay. Thank you so much all. I hope இந்த செஷன் வந்து கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருந்திருக்கும், நிறைய நம்ம பேசணும். ஜாவா ப்ராஜெக்ட் வந்து இது மாதிரி பண்ணுங்க, இந்த இஆர்பி கைண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுங்க, ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த மாதிரி. தட் வில் இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் யோர் ஃபவுண்டேஷன். Okay, all. Thank you. Bye bye. We'll see you tomorrow.